இப்ப இருக்கிற மாதிரி எந்த விதமான டெக்னாலஜியும் கம்ப்யூட்டரும் இல்லாத 1000 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் 5 அடி ஆழமுள்ள ஒரு ஃபவுண்டேஷன்ல 216 அடி உயரத்துக்கு வானத்தை முட்டுற மாதிரி ஒரு பிரம்மாண்டமான கருங்கல் கோபுரத்தை எப்படி கட்டினாங்கன்னு எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வாங்க, தஞ்சை பெரிய கோவிலுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற சில பிரமிப்பான ரகசியங்களை நாம இப்ப பார்க்கலாம். ஆமா, இந்த கேள்விதான் இன்னைக்கும் நம்மள ஆச்சரியத்துல அழுத்துது. தஞ்சை பெரிய கோவிலுங்கிறது வெறும் சாமி கும்பிடுற இடம் மட்டும் இல்லைங்க. அது இன்னைக்கு இருக்கிற மேனேஜ்மெண்ட் மற்றும் ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா கத்துக்க வேண்டிய ஒரு பெரிய இன்ஜினியரிங் மற்றும் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கூல். மாமன்னர் இராஜராஜ சோழனோட அந்த ஆச்சரியப்பட வைக்கிற நிர்வாகத் திறனும் தொலைநோக்கு பார்வையும் இந்த கோயில் மூலமா நமக்கு 4 முக்கியமான பாடங்களை சொல்லிக் கொடுக்குது. சரி, வாங்க நாம அந்த பாடத்துக்குள்ள போலாம். பாடம் இந்த கோவிலோட நம்பவே முடியாத ஆர்கிடெக்சர் மற்றும் இன்ஜினியரிங் சாதனைகளை பத்தி தான். இது சும்மா ஒரு பில்டிங் இல்லைங்க, இது ஒரு பக்கா சயின்ஸ் மற்றும் பிளான்ட் மேனேஜ்மெண்ட். இந்த கோவிலோட மெயின் கோபுரம், அதாவது விமானம், தக்ஷிண மேருன்னு ரொம்ப பெருமையா சொல்லப்படுது. யோசிச்சு பாருங்க, முழுக்க முழுக்க கருங்கல்லால கட்டப்பட்ட இந்த 216 அடி உயரம் அந்த காலத்து டெக்னாலஜில நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு பெரிய சாதனை. இங்கேதான் அவங்களோட உண்மையான இன்ஜினியரிங் திறமையே அடங்கியிருக்கு. 216 அடி உயர கோபுரத்தை வெறும் 5 அடி ஆழம் இருக்கிற ஃபவுண்டேஷன்ல கட்டிருக்காங்க. அப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டிங்கிற நவீன அறிவியல் கான்செப்ட அவங்க எவ்வளவு துல்லியமா கணக்கு போட்டிருந்தா அது சாத்தியமாயிருக்கும். பாருங்க, எந்த ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்தாலும் பிரச்சனை வரத்தான் செய்யும் இல்லையா? ஆனா அதை எப்படி ஹேண்டில் பண்றாங்கங்கிறது தான் முக்கியம். உள்ள சிவலிங்கத்தை வைக்கிறப்போ ஒரு பிரச்சனை வந்திருக்கு. உடனே அதுல எக்ஸ்பர்ட்டான கருவூர் தேவரை கூப்பிட்டு அந்த பிரச்சனையை சரி செஞ்சிருக்காரு மன்னர். இது ஒரு பெர்ஃபெக்ட் ப்ராப்ளம் சால்விங் மேனேஜ்மெண்ட்க்கு ஒரு சூப்பர் உதாரணம். இது வெறும் இன்ஜினியரிங் மட்டும் இல்ல, கலையோட உச்சம்னு சொல்லலாம். திராவிட கட்டிடக்கலைக்கு இது ஒரு சிகரம் மாதிரி. அந்த பிரம்மாண்டம் ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் சின்ன சின்ன சிற்ப வேலைப்பாடுகள், நடன அசைவுகளை கூட கல்லுல அப்படியே உயிரோட கொண்டு வந்திருக்காங்க. இன்ஜினியரிங்கும் ஆர்ட்டும் எப்படி ஒன்னா போக முடியும்னு இது நமக்கு காட்டுது. சரி, இப்போ நாம பார்க்க போற 2வது பாடம் இப்ப இருக்கிற டேட்டா ஏஜ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்னு. 1000 வருஷத்துக்கு முன்னாடியே கல்வெட்டுகளை ஒரு அட்வான்ஸ்டு டேட்டா மேனேஜ்மெண்ட் சிஸ்டமா எப்படி யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த ஸ்லைட்ல சொல்றது எவ்வளோ கரெக்ட்னு நீங்களே பாருங்க. 1000 வருஷம் கழிச்சும் இந்த கல்வெட்டுகள் எல்லாம் ஒரு கம்ப்யூட்டர்ல டைப் பண்ண மாதிரி அவ்வளோ நீட்டாவும் தெளிவாவும் இருக்கு. டாக்குமெண்டேஷன் எவ்வளோ முக்கியம்னு இது நமக்கு நல்லா புரிய வைக்குது. எவ்வளோ டீட்டெயிலா ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க பாருங்க. கோயில் வேலை எப்ப ஆரம்பிச்சது, மன்னரோட 25வது வருஷத்துல 275வது நாள்ல கும்பாபிஷேகம் நடந்ததுன்னு துல்லியமான டைம்லைன்ல இருந்து ஒரு சின்ன நெய்கரண்டியோட எடை என்ன என்பது வரைக்கும் எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணிருக்காங்க. டிரான்ஸ்பரன்சிக்கும் அக்கவுண்ட்ஸை சரியா மெயின்டைன் பண்றதுக்கும் இதை விட ஒரு சிறந்த உதாரணம் இருக்கவே முடியாது. இந்த தகவல் தான் நம்மள உண்மையிலேயே ஆச்சரியப்படுத்துது. இவ்வளவு அழகா நேர்த்தியா இந்த கல்வெட்டுகளை செதுக்குனது ஒரு ப்ரொஃபஷனல் சிற்பி மட்டும் இல்ல, அவர் மன்னரோட குதிரைப்படையில இருந்த ஒரு போர்வீரர். திறமை எங்கிருந்தாலும் அதை கண்டுபிடிச்சு பயன்படுத்துற ராஜராஜனோட தலைமை பண்புக்கு இது ஒரு பெரிய சாட்சி. நம்மளோட 3வது பாடம் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் மற்றும் ஃபைனான்ஸ் பத்தினது. ஒரு பேரரசு எப்படி ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி நேர்மையாவும் திறமையாவும் நிர்வாகம் பண்ணப்பட்டிருக்குன்னு இந்த கல்வெட்டுகள் நமக்கு தெளிவா காட்டுது. ஒரு ப்ராஜெக்டோட வெற்றிக்கு காரணமான எல்லாரையும் அங்கீகரிக்கிறது தாங்க ஒரு நல்ல தலைமை பண்பு. ராஜராஜ சோழன் சீஃப் ஆர்கிடெக்ட் குஞ்சரமல்லன் ராஜராஜ பெருந்தச்சன்ல கொடி பிடிக்கிறது வரைக்கும் எல்லாரோட பேரையும் வேலையும் கல்வெட்டுல எழுதி அவங்களோட உழைப்ப சரித்திரத்துல நிலைக்க வச்சுட்டார். எம்ப்ளாயி வெல்ஃபேர்ல எவ்ளோ அக்கறை பாருங்க. கலைஞர்களுக்கு தங்குறதுக்கு வீடு, அது மட்டும் இல்லாம அவங்களோட சம்பளம் வரைக்கும் எல்லாமே சரியா டாக்குமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிகளோட எம்ப்ளாயி பெனிஃபிட் ஸ்கீம் மாதிரி இல்ல. இது ஒரு அட்டகாசமான மைக்ரோ ஃபைனான்ஸ் சிஸ்டம்ங்க. கோவில் கருவூலத்துல இருந்து பணம் பிசினஸ் பண்றவங்களுக்கு கடனா கொடுக்கப்படுது. ஆனா அவங்க வட்டியா பணம் தர வேண்டாம். அதுக்கு பதிலா சாமிக்கு படைக்கிற வாழைப்பழத்தை தினமும் கொடுத்தா போதும். இதனால மூலதனம் அப்படியே இருக்கு, கோவிலோட தேவையும் பூர்த்தியாகுது, உள்ளூர் தொழிலும் வளருது. இது ஒரு பர்ஃபெக்டான வின் வின் ஃபினான்ஷியல் சைக்கிள். கடைசி மற்றும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம், ராஜராஜ சோழனோட தன்னடக்கமும் எல்லாரையும் அரவணைச்சிட்டு போற தலைமை பண்பும். ஒரு தலைவன் எப்படி இருக்கணும்னு சொல்றதுக்கு இது ஒரு காலத்தால் அழியாத பாடம்.
இந்த ஸ்லைட்ல இருக்கிறது அந்த கோவினோட முதல் கல்வெட்டுல இருக்கிற மன்னரோட நேரடியான வார்த்தைகள். எவ்ளோ பெரிய மனசு பாருங்க. இவ்ளோ பெரிய சாதனை பண்ணிட்டு முதல்ல தன்னை பத்தி பேசாம மத்தவங்கள முன்னாடி நிறுத்துற இந்த ஒரு ஆணை போதும் அவரோட பெருந்தன்மைய சொல்ல. இந்த ஆர்டரை கொஞ்சம் கவனிங்க. முதல்ல தன்னை வளர்த்த அக்கா குந்தவைக்கும் மரியாதை, அடுத்து தன் மனைவிகளுக்கு, அதுக்கப்புறம் அதிகாரிகள் மற்றும் மக்கள், கடைசியாதான் தன்னை நாம்னு ரொம்ப அடக்கமா பதிவு செய்றாரு. இது ஒரு பேரரசனோட தன்னடக்கத்துக்கும் எல்லாரையும் மதிக்கிற பண்புக்கும் ஒரு உச்சகட்ட உதாரணம். ஆமாங்க, ஜெயிச்ச உடனே எல்லா புகழையும் தனக்கு மட்டுமே எடுத்துக்கிற தலைவர்களுக்கு மத்தியில ராஜராஜ சோழனோட இந்த ஒரு செயல் காலங்கள் தாண்டியும் ஒரு சிறந்த லீடர்ஷிப் லெசனா நிக்குது. ஆமா, நாம இதுவரைக்கும் பார்த்ததுலேருந்து இது ரொம்ப தெளிவா புரியுது. இந்த கோவில் வெறும் கல்லால கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் இல்ல, இது ஒரு நாகரிகத்தோட உச்சம், ஒரு தலைவனோட தொலைநோக்கு பார்வையை நிலைத்து நிற்கிற ஒரு அடையாளம். சுருக்கமா சொல்லணும்னா இந்த கோவில் நமக்கு 4 முக்கியமான விஷயங்களை கத்துக் கொடுக்குது. பிரில்லியன்ட் இன்ஜினியரிங், துல்லியமான டேட்டா மேனேஜ்மெண்ட், முறையான ஹியூமன் ரிசோர்ஸ் மற்றும் எல்லாரையும் அரவணைத்துச் செல்லும் தலைமைத்துவம். இது எல்லாமே இன்னைக்கு இருக்கிற நவீன உலகத்துக்கும் ரொம்ப ரொம்ப அவசியமான பாடங்கள். இந்த ஒரு கேள்வியோட இந்த விளக்கத்தை நம்ம முடிச்சுக்கலாம். 1000 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப கம்மியான டெக்னாலஜி வசதியோட இவ்ளோ பெரிய விஷயங்களை சாதிக்க முடியும்னா இன்னைக்கு நம்ம கையில இல்லாத டெக்னாலஜியே இல்ல. அப்போ நம்மளோட உண்மையான சக்திக்கு எல்லையே கிடையாது இல்லையா? யோசிச்சு பாருங்க.